எபிசோட் 8 ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கு டிசீஸ் இருக்கிறது நம்மளுக்கு காட்டுறாங்க. அதே நேரத்தில் ஹீரோக்கு கேட் கீப்பரை கொண்டதுனாலே எலிக்சர் ஆஃப் லைஃப்ங்கிற ஒரு ரிவார்டு கிடைச்சிருக்கு. ஸோ இதை வச்சு எப்பேற்பட்ட டிசீஸ்னால கியூர் பண்ணலாம், ஸோ அவங்க அம்மாவையும் கியூர் பண்ணலாம் தான் சொல்றாங்க. இந்த ஒரு எலிக்சர் ஆஃப் லைஃபை யூஸ் பண்ணோம்னா நம்ம ஹீரோக்கு லெவலப் ஆகணும். லெவலப் ஆனால் 3 ரிவார்டு கிடைக்கும். ஸோ அந்த ரிவார்டை வச்சு தான் இந்த எலிக்சர் ஆஃப் லைஃபை யூஸ் பண்ண முடியும். ஹீரோ இவ்வளோ நாளாவே லெவலப் இருந்தாலுமே இதுக்கு மேலே இன்னும் வேற லெவலில் டெவலப் ஆக போறாரு. ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. இதை பத்தி பேசுறது டைம் வேஸ்ட் தான். நம்ம பேசாம டெவலப் ஆகிற வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டெவலப் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதோட இந்த சீனை கட் பண்றாங்க. நம்ம ஹீரோ அந்த டி ரேங்க் பணக்கார வீட்டு பையனை மீட் பண்றாரு. ஸோ மீட் பண்ணதுக்கு அப்புறம் டஞ்சன் கிளியர் பண்றதுக்குலாம் வாய்ப்பு கொடுத்து, ஸோ அதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். டஞ்சன் நம்ம 2 பேர் மட்டும் தான் கிளியர் பண்ண போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அவன் ஒரு செகண்ட் ஷாக் அடையிறான். தான் ஸ்ரீரங் பாஸ் அவ்வளோ அழகா போட்டு தள்ளனா இதுக்கு மேலேயும் இவனால போட்டு தள்ள முடியும் நான் நம்புறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்ரீரங் பாஸை கொண்டதுக்கு அப்புறமே உனக்கு டெவலப் ஆயிருக்கும். ஆனா என்ன கேரண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிற போது கவலைப்படாத நம்ம 6 பேரை கூப்பிட்டு போலாம், ஆனா நம்ம 2 பேர் மட்டும் டஞ்சனுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு மிச்சம் பேர் எப்படி ஒத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுலேயே அங்க சீனை கட் பண்றாங்க. சரி 6 ஃபைட்டர்ஸ் யாரையோ கூப்பிட்டு வா, நம்ம அதுக்கு அடுத்து வேற வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இந்த பக்கம் என்னன்னா 100 புஷ்அப்ஸ் பண்ண இடத்துல 200 பண்றது, கிலோமீட்டர் 10 ஓட சொன்னா 20 ஓடுறது, அந்த மாதிரி பண்ணிட்டு ரிவார்டு சரி ஏதாவது நல்லதா கொடுக்குறானு பாக்கிறதுக்கு கொடுக்குற முக்கியமான ரிவார்ட்ஸ் ஏதாவது கொடுக்குறான். சரி ரிவார்டு தான் இவ்வளவு கேவலமா தரான், லெவலாவது ஏறதா பார்த்தா லெவல் அப்படியே நின்றுட்டு இருக்கு, நம்ம ஃப்ரீஸ் பண்ண மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய பாஸ் அடிச்சாதான் இந்த மாதிரி ரிவார்டும் லெவல் 2மே ஏறும் நிறைய கொடுப்பான்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சீனை கட் பண்ணியும் அவங்க சோலோ லெவலிங் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல எப்படி ஹையஸ்ட் ரேங்க் ஆஃபீஸர் டஞ்சனுக்குள்ள நம்ம ஹீரோ கூட வந்தாரோ அவரே காட்டுறாங்க. ஒரு ட்ரைனிங் அகாடமியில் அவரை காட்டையும் அவங்க கூட ஒருத்தன் ட்ரைனிங் எடுக்கிறவர் என்ன கேட்கிறாருன்னா நீங்க இன்னும் ரிட்டையர் ஆகலையா, உங்களுக்கு தான் இவ்வளோ வயசு ஆயிடுச்சு, இதுல கை வேற நீங்க அங்கே போயிட்டு வந்ததுல உடஞ்சிருச்சு, எப்படி இதெல்லாம் சாத்தியம், உங்களால ஃபைட் பண்ண முடியுமா இதுக்கு மேல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. கண்டிப்பா மனசு வச்சா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லையும் அவருக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் பாப்பாவது வேற 2 பேருக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்புறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே என்ன நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா ஸ்ரீரங் டஞ்சனுக்கு நீங்க எல்லாருமே வரணும், அதாவது நம்ம டஞ்சனை கிளியர் பண்ண போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்கார வீட்டு பையன் எல்லாருக்குமே ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோட தங்கச்சி இருக்கால அவ எப்பயுமே பார்த்தா நம்ம ஹீரோவை கலாச்சிக்கிட்டே தான் இருக்கா, என்னடா ஒரு வேஸ்ட் மாதிரியே இருக்க, ஏன்னா பலவீனமா இருக்க, ஒரு பவர் கூட உன்ட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லையும் அங்க சீனை கட் பண்ணிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோ டஞ்சனுக்கு ரெடி ஆயிட்டு வந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவை பார்த்து எல்லாருக்குமே ஷாக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா என்னடா அப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்ட, ஏன்னா பல்க் ஆயிட்டுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்கே நம்ம எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா 3 ஜெயில் கைதியை கூப்பிட்டு வந்துட்டு உள்ள டஞ்சன்ல சண்டை போட வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்க ஃபைட்டர்ஸ் இல்லைன்னு தான் சொல்றாங்க. ஸோ உள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். எல்லாருமே அந்த டஞ்சனுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறதா இந்த ஒரு எபிசோட முடிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடு வேற லெவல்ல இருக்க போது. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு நம்மளுக்கே தெரியும். ஸோ எல்லாருக்குமே நம்ம ஹீரோ இவ்வளோலாம் ஃபைட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. பட் இந்த நெக்ஸ்ட் எபிசோட்ல எல்லாமே காட்ட போறாங்க. ட்ரைனிங் அகாடமில இருந்து டஞ்சனை கிளியர் பண்ண வந்தாருன்னு சொன்னோம்ல, ஸோ அவர் தான் இங்க லீடர்ஷிப்புங்கிற பொறுப்பை ஏற்றுக்க போறாரு. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் வேற லெவல்ல இருக்க போது.